வீடியோவா கடைசி வரல ஒரு பொண்ணு ஃபோன் பேசிட்டு இருக்கா. ஆனால் அவங்க குழந்தைய அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. அது எதுவுமே தெரியாம அந்த பொண்ணுமே காரில் ஏறி கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிச்சைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறான். ஆனால் இது எதுவுமே கேட்கல. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போனவனும் அந்த குழந்தைய ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறான். அப்போ தான் அந்த பிச்சைக்காரன் வந்து போய் கேட்குறான், ப்ரோ அந்த குழந்தைய அவங்ககிட்டே கொடுத்துருங்க, தயவு செஞ்சு வேணாம் இந்த மாதிரி செய்யாதீங்கன்றான். அவன் எதுவுமே கேட்கல. ஸோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்டமே போய் சொல்கிறான், அவங்களோட குழந்தைய கொடுங்க, நீங்கள் ஒரு அம்மா தானே, ஒரு அம்மாவோட கஷ்டத்தை தெரிஞ்சிருக்க முடியல, ஸோ அவங்கள்ட்ட கொடுங்க சொல்கிறான். ஆனால் இது எதுவுமே கேட்காம அவன் தள்ளி விட்டுட்டு கார் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கார் எடுத்துகிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு கேட்குது, அவன் வேற யார்கிட்டயே போய் சொல்லிட்டான், இது பெரிய பிரச்சனையோட அவன் எங்கே இருக்கான்னு போய் தேடுன்றான். அவனுமே போய் தேடி பார்க்குறான், அவன் எங்கேயுமே காணும்னு சொல்கிறான். ஸோ சரி வா நம்ம கிளம்பலாம் சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அவன் அந்த பிச்சைக்காரன் மறுபடியும் வந்து நிற்கிறத பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்து தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்தீங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படியே கஷ்டப்பட்டு அவன் காப்பாற்றிடுறாங்க. ஆனால் இதில் அவனுக்கு பயங்கரமான அடிபட்டுடுச்சு. அப்போ போலீஸுமே அந்த அம்மா கூட்டிட்டு வந்தனால போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிடுச்சு. அவங்கள காப்பாற்ற சொல்லி ஆம்புலன்ஸ் ஃபோன். ஸோ அதுக்குள்ளே அவர் இறந்தும் போயிட்டாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன